ஒட்டு வரையும் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஃபுல் வியூ ஒரு டைம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொன்னது புரிஞ்சிருக்காது. இந்த வீட்டோடு சேர்த்து தான் இந்த வீட்டை நம்ம கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி இந்த வீட்டில் பாருங்கள் படிக்கட்டு இடிச்சிருக்கோம். அது இப்போ நடுவில் படிக்கட்டு வந்திருக்கு, பார்க்கிங்க்கு நடுவில். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஷாப் வச்சுருக்கோம். பக்கத்தில் பார்க்கிங் கொஞ்சம் பெருசாகவே விட்டுருக்கோம். 4 வீடு இல்லையா, அதனால் பார்க்கிங் வண்டி நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும்ல. அதனால் இப்போ நடுவில் படிக்கட்டு போட்டதுனால முன்னாடி நம்ம இருக்கிற வீட்டில் படிக்கட்டை இடிச்சிட்டோம். வாசல் மேற்கு பார்த்து வாசல் தான் இந்த கீழ் வீட்டுக்கு. குட்டி வீடு தான், ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஒரு ஹாலு, ஒரு ஓப்பன் கிச்சன், ஒரு ரூம், அதோட அட்டாச்டு ரெஸ்ட் ரூம், அவ்வளோதான். ஹால் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் ஜன்னல் பெருசாக கொடுத்துருக்கோம், 5க்கு 4ன்னு கொடுத்துட்டு. ஓப்பன் கிச்சன் எதனால் வச்சோன்னா, கிச்சன் ரொம்ப சின்னது இல்லையா, 8க்கு 7 தான், அவ்வளோதான் இந்த கிச்சனோட சைஸ். ஸோ ரொம்ப அடைக்க வேண்டான்றதுனால ஓப்பனாக கொடுத்தா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும், சமைக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அதனால் கொடுத்துருக்கோம். ரூமும் 8க்கு 8 தான். அதோட அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் 6க்கு 4. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் ஓரளவு நீளம் தான். ரூம் தான் ரொம்ப சின்னது. இந்த வீட்டில் இருக்கிறதுலையே ரூம் தான் சின்னது. அப்படியே பாருங்கள், இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இப்போ இருக்கிற வீடு தெரியுதா. ஸ்டார்கேஸ் இப்போல்லாம் செங்கல் வச்சு போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது பலகை அடித்து தான் நம்ம போட்டுக்கிறாங்க. இதை பூசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே செவுறு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பூசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பூசி முடிச்சுட்டு இங்கே உள்ளே முடிச்சுட்டு தான் வெளியில் கடையும் சரி, பக்கத்தில் இருக்க பார்க்கிங்கும் சரி, அது கடைசியாக தான் பூசினாங்க. அது கொஞ்சம் வேலை அதிகன்றதுனால இப்போ ஓரளவு கீழே இந்த வீடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீட்டோடு சேர்த்து கட்டுறதுனால பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, கொசு, தண்ணி நிற்கிறது, டஸ்ட் அலர்ஜி வர்றது, இது எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனை. மற்றபடி வீடு கட்டுறது யாருக்கு தான் பிடிக்காது? சொந்தமாக ஒரு வீடு வருதுன்னா அது ஹாப்பி தான்.